கொசு தொல்லை. சௌந்தர்யாக்கு மனசுக்குள்ள ஒரு பயம். வீக்கெண்டை பற்றின பயம் இல்லை, வெளியே இது எப்படி போட்டுறியான்ற பயம். வீக்கெண்டை பற்றி தான் பயம் இருக்க வேண்டியது இல்லையே. சனி ஞாயிறானா அவங்களோட பிஆர் ஒருத்தர் வருவார், பேச வேண்டியதை பேசுவார், கேட்க வேண்டியதை மட்டும் கேட்க மாட்டார், போயிடுவார். ராணுவுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த இடத்துல ராணுவ வந்து வேணும்னே பண்றான், 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 வேணும்னே பண்ணிட்டு இருக்கான்னு இவங்க அத்தனை தடவை சொல்றாங்கல்ல. எந்த இடத்துல எப்படி இவங்க அந்த முடிவுக்கு வந்தாங்க? அது கிளாரிஃபை ஆகணும்ல. அது இன்னைக்கு இவங்களோட கான்வர்சேஷன்ல தெரிஞ்சிருக்கு. ஓகே, ராணுவ கூட உட்காந்து பேசுகிறாங்க. இவங்களுக்கு வெளியே தான் தப்பாக போற்றையாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இல்லைன்னு ஆக்கணும். நான் அப்படி இல்லை, நீ வந்து விழுந்து வலியில் துடிக்கும் போது நான் நடிக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் வந்து நீ நடிப்ப அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸே எங்களுக்கு கொடுத்துருக்க. ஓ மேலே தான் தப்பு இருக்குது. நேத்திருந்து மேடம் சொல்லிட்டு இருக்காங்க, ஜெஃப்ரி லைட்டாக தள்ளினா ராணுவ கீழே விழுந்தான், அதப்பா விழுந்து அவன் தப்பு தானே அப்படின்னு. இப்போ அடுத்த லெவலுக்கு போய் அவரே உட்காந்து கன்வின்ஸ் பண்ண வைக்கிறாங்க. நீ வந்து நடிக்கிற அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா எங்கள் எல்லாத்துக்கும் அந்த விதை நீ கொடுத்துருக்க. நீ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நீ பண்ணியிருக்க, அதனால தான் நாங்கள் நடிக்கிறேன்னு சொல்கிறோம். ராணுவ சொல்கிறாரு இல்லை அப்படின்னா இங்கே எல்லாருமே அதை போடுறாங்க. இங்கே எல்லாருமே வெளியே தெரியணுன்றக்காக தான் வந்திருக்காங்க. வெளியே தெரியணுன்றக்கா பண்ணுற, வெளியே தெரியணுன்றக்கா பண்ணுற, வெளியே தெரியணுன்றக்கா பண்ணுற, வெளியே தெரியணுன்றக்கா பண்ணுற. இங்கே எல்லாருமே வெளியே தெரியணுன்றக்காக தான் எல்லா விஷயம் பண்ணுறாங்க. ஆமாடா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து நீ வந்து அப்படி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணதுனால தானே, அப்படி பண்ணது பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணனால தானே. என்னக்கா ஆச்சு உனக்கு? பயமா? பயப்படாதக்கா, பயப்படாத. சனிக்கிழமை ஒரு வாரத்தை கேட்க மாட்டார். ராணுவ எந்த இடத்துல அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து அந்த அந்த தெரியணுன்றக்காக சில விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அது எங்கே பண்ணியிருக்கான்றதை மட்டும் சொல்லிடுங்க. இந்த சொல்கிறேன் கேட்டுக்க. கொடா டாஸ்கில் நான் கையை பிடிக்காமையே நீ கையை பிடிச்சேன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணல, அது மாதிரி. இப்போ தெரியுதா எங்கே பிரச்சனைன்னு? இவங்க போய் அன்சிதாவோட கையை பிடிச்சாங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃபு நம்மளே வெளியிட்டோம். ஃபோட்டோ நம்மளே ட்விட்டரில் போட்டோம், நம்மளே அதுக்கான வீடியோ வெளியிட்டோம். ஆனால் அதை பற்றி விஜய் சேதுபதி கேட்கவே மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்னா சௌந்தர்யா மேலே தப்பாயிடும். அதை வச்சு தான் அப்போ அதை கேட்கல அப்படின்னா வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சௌந்தர்யா நினச்சிக்கிட்டு அதை கிளாரிட்டி கிடைக்காம ராணுவ எது பண்ணாலும் தெரியணுன்றக்காகவே பண்ணுறான், நடிக்கிறான். அதனால தான் நான் அப்படி நினச்சேன். நான் வந்து அவன் வந்து பலியால துடிக்கும் போது நடிக்கிறான்னு நினச்சதில் தப்பே இல்லை. ஏன்னா அவன் தான் நடிப்பான், இவன் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எங்க மனசுக்குள்ள ஒரு ஃபீடிங் ஆல்ரெடி பண்ணியிருக்கான். அப்பா எந்த அளவுக்கு யோசிக்குது பாரு அக்கா. ஏக்கா பயங்கரக்கா, தாறுமா இருக்கா. விஜய் சேதுபதி சார் இந்த வாரம் வாங்க, நாலு வாரத்தை வாழ்த்துக்களை வாழ்த்திட்டு போங்க. ராணுவ 4 கேள்வி நாக்க கொடுக்குற மாதிரி கேளுங்க. சௌந்தர்யாவை எப்படி நீ வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு. இப்போ ஃபைனலாக என்ன நடந்திருக்கு? ராணுவ தெளிவாக சொல்கிறாரு, நீ இந்த நடிக்கிற அந்த இதை கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற. இப்போ எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. அத்தனை பேர் அங்கே பேசுனது எனக்கு இது பண்ணல. ஆனால் நீ நடிக்கிறான்னு கத்துனது என் காதில் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ராணுவ கண்டுபிடிச்சிட்டு அப்படி இவன் என்ன ட்ரை பண்ணுறாங்க, நம்ம திருப்பி என்ன கொடுக்கணும், இப்போது அந்த பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டான் ராணுவ. ஏன் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு, நீ சொன்னது தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அப்படிலாம் ஒன்றும் ஃபீல் ஆகலை, அது வரைக்கும் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏமாறுறான். நீ சொன்னதே எனக்கு ஃபீல் ஆச்சு, நீ சொன்ன. சௌந்தர்யா சாரி, நான் அப்படி நடந்துக்கிட்டு இருந்தேன்னா, அதாவது ராணுவ வந்து உங்களுக்கு வந்து அப்படி தோன்ற மாதிரி நான் நடந்துக்கிட்டு இருந்தேன்னா சாரி, ஆனால் எனக்கு உண்மையிலேயே தான் விழுந்தேன், வலிக்குது அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு நினச்ச சௌந்தர்யாவை சாரி உனக்கு உண்மையிலேயே அப்படி தோணி இருந்துச்சுன்னா சாரி அப்படின்னு சொல்ல வச்சிடறான். ராணுவ இந்த வாரம் செத்த நீ கன்ஃபார்ம் முடிஞ்ச ஆள் காலி, மொத்த ஸ்கோர் காலி. சௌந்தர்யா கவுத்துட்டியா? முடிஞ்ச.